அப்படி போயிட்டு இருக்கும்போது போற திசை சரிதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த மேப்பை எடுத்து பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்துல இந்த பயவல்ல என்ன பண்றான்னா அங்கிருந்து தூரத்துல ஒரு இடத்துல தண்ணி தேங்கி கிடக்கிறத பார்த்திருக்கான். அதை பார்த்த உடனே தண்ணி தாகம் தாங்க முடியல அப்படிங்கறனால இங்க இருந்து போய் தண்ணியை எப்படியாவது குடிச்சாகணும்னு போய் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட வந்து இந்த தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு பெருசா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி குடிக்க விடாம அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. 3 பேரும் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனால நடக்க முடியலையா, அதனால ஒரு சைடு நம்ம ஹீரோயினும் இன்னொரு சைடு அக்காக்காரி புடிச்சுக்கிட்டு 3 பேரும் நடந்து போறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா நல்ல மணலாவே இருக்குங்க. அடுத்த பகுதி, இந்த பகுதியில நிறைய சேருங்க, உடஞ்சு போன சேருங்கெல்லாம் கொண்டு வந்து டன்டனா கொட்டியிருப்பாங்க போலத்துக்கு. அந்த சேருங்க எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கூடார மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட பொண்ணும் மேக் பண்றாங்க. செம்மையா மேக் பண்ணி அந்த கூடாரத்துக்குள்ள 3 பேர் இருக்காங்க. இந்த பையன் டீஹைட்ரேட் ஆகி உடம்பு சரியில்லாம இருக்கறனால ஒரு இன்ஜெக்ஷனையும் அந்த பையனுக்கு போட்டு விடுறா. இப்ப இந்த இடத்த பாருங்க, அப்படியே பாலைவனம் மாதிரி காட்சி அளிக்குதுல. கடலுக்கடியிலையும் நிலத்துல எப்படியெல்லாம் இருக்குமோ அது மாதிரியான தோற்றம் இருக்கும் அப்படிங்கறதான் இங்க சொல்ல வராங்க போலத்துக்கு. அப்படியே நைட் ஆயிருது. சரி, இன்னைக்கு நைட் இங்கே தங்கிட்டு அடுத்த நாள் அந்த லொகேஷனுக்கு போவோம் அப்படின்னு 3 பேரும் அதுக்குள்ள தங்குறாங்க. ஆனா நைட்டு ஏதோ வித்தியாசமா ஒரு சவுண்டு கேக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் தூரமா வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தாதான் தெரியுது, அந்த கடல்ல இருந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் அந்த நீரோட அடிச்சிட்டு போனாலும் கடல்ல மண்ணுக்கடியில வாழ்ந்திருக்கும் பாருங்க நண்டுகள். அந்த நண்டுகள்லாம் ராட்சச நண்டுகளா பெருசு பெருசா இருக்கு. இந்த மாதிரி சர்வைவல் தப்பிச்சு உயிர் வாழ்றவங்களை அந்த நண்டுகள் தின்னு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் அந்த நைட்ல அந்த சைக்கோவையும் அந்த நண்டுகள் தான் சிதைச்சு போட்டிருக்கு. இந்த நண்டுகளை பார்த்த உடனே ஹீரோயின் தான் பிள்ளைங்களை எழுப்பிவிட்டு 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய கப்பல், சரக்கு கப்பல் வந்து கவுந்து கிடக்குங்க. அந்த சரக்கு கப்பல்ல கண்டெய்னரா நிறைய ஏத்திட்டு வந்திருப்பாங்க போலத்துக்கு. இந்த கண்டெய்னர்லாம் ஏகப்பட்டது கவுந்து கிடக்க அந்த கண்டெய்னர்லயும் சர்வைவல் ஆக கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே இவங்க நம்மளை கொல்லதான் வராங்க, வாங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க அந்த கண்டெய்னரை திறக்காதனால 3 பேரும் கண்டெய்னருக்கு மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. பசங்க 2 பேரும் ஏறின உடனே ஹீரோயின் ஏறும்போது கரெக்டா அதுல ஒரு பெரிய நண்டு காலையே பிடிச்சி கடிச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னருக்கு அடியில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த கண்டெய்னருக்குள்ள போய் கண்டெய்னருக்குள்ள இருக்கவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அந்த நண்டு. ஆனா கண்டெய்னருக்குள்ள இருக்கவங்க எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. வெப்பன்ஸை வச்சு அந்த நண்டை சுட்டு தள்ளினாலும் ஏகப்பட்ட நண்டு வந்து அங்க உள்ள இருக்க எல்லாத்தையுமே சாகடிச்சிருது. நம்ம ஹீரோயின் காலில் கடி வாங்கினதுனால அதுல ஏதாவது விஷம் பாதிக்கப்படுமா அப்படின்னு பாக்குறா. அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால எப்படியாவது தப்பிச்சிடலாம். ஆனா மயக்கம் வரும்னு தெரிஞ்சோடனே அந்த விஷம் தலைக்கு ஏறாம அவ கட்டியிருந்த ஷால்ல ஒரு பகுதியை கிழிச்சு அந்த இடத்துல கட்டிக்கிறா. கட்டி கொஞ்ச நேரத்திலே அப்படியே மயங்கி போயிடுறா. அடுத்து நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது தான் பசங்க 2 பேருமே அந்த இடத்துல இல்ல. பதறி போன ஹீரோயின் அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ அப்படின்னு கீழே வந்து தேடுறா. அப்படி தேடும் போதுதான் ஹீரோயினோட பொண்ணு இங்க யாராவது இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போனேமா அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினோட பையனும் அங்க வந்துடுறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காத்து ஒண்ணு, புழுதி காத்து அடிக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அந்த கண்டெய்னருக்குள்ளேயே போய் உக்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் உக்காந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த நண்டு கடிச்சதுனால பெரிய காயமா இருக்கும். அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா ஏற்கனவே நிறைய படத்துல பார்த்ததுதான். துப்பாக்கி எல்லாம் இருந்ததுனால அதுல குண்டு இருக்கும் பாருங்க, அந்த குண்டை எடுத்து அதுல இருக்கக்கூடிய மருந்தை கொட்டி விட்டு கொளுத்தி விடுறா. இது உண்மையிலும் சரியான ட்ரீட்மெண்ட்டானு தெரியல. ஆனா எல்லா படத்துலயும் இப்படிதான் காட்டுறாங்க. இது சரிதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. தப்புன்னு நினைச்சீங்கன்னா ஏன் தப்பு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பசங்களோட அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க வேற ஏதாவது நமக்கு தேவையான திங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அப்பதான் அங்க கம்யூனிகேஷன் டிவைஸ் ஒண்ணு கிடைக்க அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் எடுத்து திரும்ப கனெக்ட் பண்ணி பார்க்க அந்த சப்மரைன் ஷிப்போடைய ஓனருக்கு கனெக்ட் ஆகுது. அவனோட பேசிட்டு இருக்காங்க. நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல 4 பேரும் வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்ல 3 பேர் தான் வந்துட்டு இருக்கோம், என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்றா.
இப்ப ஹீரோயினோட பொண்ணு அதை கேட்டுறா. எங்களை மட்டும்தான் காப்பாத்த போறீங்களா, நீங்களும் வேணும் அப்படின்னு சொல்ல, முதல்ல நீங்க தப்பிங்க, அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து திரும்பவும் 3 பேரும் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவங்க வர்ற இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லாவும் இருக்கு. உண்மையிலும் கடலுக்கடியில இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸைட் ஆன ஒண்ணா இருக்கு. ஏன்னா நம்ம பூமியில எப்படி ஒரு பாறைய ஒரு சின்ன கல்லு தாங்கி இருக்கோ, அதே மாதிரி கடலுக்கடியிலும் அந்த மாதிரி பாறைய சின்ன கற்கள் தாங்கி இருக்கு. அந்த பாறையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல சின்னதா சாக்கடை தண்ணி மாதிரி ஏற்கனவே நிறைய டஸ்ட் இருக்கு. அந்த டஸ்ட் இருக்க இடத்தெல்லாம் தாண்டி வந்துடுறாங்க. தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படுதுங்க. நிலச்சரிவு இல்ல, மலைச்சரிவுனே சொல்லலாம். சின்ன சின்ன பாறைகளா அப்படியே சரிஞ்சு மேல இருந்து உருண்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பள்ளத்துல தான் பிள்ளைங்க 2 பேரும் தப்பிச்சா போதுன்னு அவங்க 2 பேத்தையும் ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த சைடு குதிச்சிடறா. நடுவுல ஃபுல்லாவே அந்த பாறைகள் விழுந்து அந்த இடம் ஃபுல்லாவே அடைச்சிருது. ஒரு சைடு நம்ம ஹீரோயினும், இன்னொரு சைடு அவங்க பசங்க 2 பேரும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பசங்கள்ட்ட இங்கிருந்து தப்பிச்சு எப்படியாவது அந்த இடத்துக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட பொண்ணு இல்லாம நீங்க வரலன்னு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்ற, நான் சொல்றத கேளு, முதல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. உடனே இந்த பொண்ணு தம்பியை கூட்டிக்கிட்டு அந்த ஷிப் இருக்க இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியுது, அந்த இடத்துல ஒருத்தன் மட்டும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தான் பாருங்க. அவனையும் இந்த நண்டுகள் விடல, நண்டுகள் கடிச்சு அவனோட உயிரும் இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. அதனால அவன் என்ன சொல்றான்னா, என்னையால இங்க இருந்து வர முடியாது, என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நீங்க 3 பேரும் போங்க அப்படின்னு சொல்ல, அம்மாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம், அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு பொண்ணு திரும்பவும் அங்க ஓடுறா. அதே சமயம் அம்மா இருக்க இடத்துல பார்த்தா எக்கச்சக்கமான பெரிய நண்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நண்டுகள் ஒவ்வொன்னையும் அம்மா சுட்டு தள்ள ஹீரோயினோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. அம்மா அங்க தப்பிக்கிறதுக்கு 2 இடம் இல்ல, 3 இடம் இருக்கு, அதனால நீங்களும் வாங்க, எப்படியாவது மேல ஏறி வாங்கன்னு சொல்ல, அவளும் மேல ஏறி வந்து தான் கைய கொடுக்க அந்த கைய பிடிச்சுக்கிட்டு அம்மாக்காரியும் அந்த நண்டுகள்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும் போது அந்த நண்டுகளும் விடல, அந்த நண்டுகளும் சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இருந்த அந்த நீர்மூழ்கி கப்பலை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எறும்பு கூட்டம் எப்படி வருமோ அந்த மாதிரி அளவுக்கு வருது. அந்த இடத்துல இருந்த அவரை உயிரோட அப்படியே இழுத்துட்டு போய் தின்னுருது. அம்மாக்காரி பிள்ளைங்க 2 பேர்த்தையும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டுகளை நோக்கி சுட ஆரம்பிக்கிறா. புல்லட் தீந்து போவ துப்பாக்கியை தூக்கி வெளியே போட்டுட்டு அம்மாக்காரியும் அந்த இதுக்குள்ள வந்து சேஃபா லாக் பண்ணிட்டு ஏனிய வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறா. ஃபுல்லாவே க்ளோஸ்டு கண்டெய்னரா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம புல்லட் ப்ரூஃபோட இருக்க கண்ணாடினால இந்த நண்டுகளை வெளியில பார்க்க முடியுது. அந்த நண்டுகள் கண்ணாடி வரைக்கும் வருது. அதே நேரத்துல கடலை விட்டு போன தண்ணி எல்லாமே திரும்ப சுனாமி மாதிரி வருது பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் போய் இடத்துல உக்காருங்க அப்படின்னு சொல்லி இடத்துல உக்காந்து எல்லாருமே அந்த சீட் பெல்ட்டை போட்டு டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அப்படி பிடிச்சுக்கிட்ட அடுத்த செகண்டே தண்ணி வந்து தூக்கி அடிக்க ஆரம்பிக்குது அந்த அவங்க இருந்த அந்த லைஃப் போட்டை. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்து போகுது. எப்படி வந்தோம், எப்படி மாட்டினோம், எப்படி எல்லாம் தப்பிச்சு இப்ப என்னவா ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த நேரத்துல ஏற்கனவே வாந்தி எல்லாம் எடுத்தாங்க பாருங்க, அதே மாதிரி திரும்பவும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நார்த்து போலும் சவுத்து போலும் நார்மல் ஆகுது, திரும்ப பழைய நிலைமைக்கு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ஒரு வழியா எல்லாமே நின்று நார்மலா ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் ஆயிருக்காங்க. எல்லாமே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த கடல் தண்ணியில அடிச்சு தூக்கி எறியப்பட்டு நிலப்பகுதியில வந்து இவங்க அப்படியே லேண்ட் ஆயிருக்காங்க. அப்படி லேண்ட் ஆன இடத்த சுத்தி பார்க்கும்போது பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கு. ஆனா அங்க யாருமே இருக்கிறது மாதிரி ஒன்றும் தெரியல. எப்படியோ ஒரு வழியா தரைக்கு வந்துட்டாங்க. இனிமேட்டு தான் அவங்களோட சர்வைவல் உண்மையிலும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு படத்தோட டைட்டில போட்டு முடிக்கிறாங்க. எப்படிங்க, ஒரு வித்தியாசமான தரமான படமா இருந்ததா? கிணத்த காணா அப்படிங்கிற மாதிரி கடல் காணாம போய் திரும்ப வந்திருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான படத்துல அடுத்து சந்திப்போம்.